பிராங்கன்ஸ்டைன் ஒரு பிரில்லியண்டான ஒரு மேத் சயின்டிஸ்ட். சாவது ஒருத்தரை உயிரோட நான் கொண்டு வர முடியும்னு அவர் எடுக்கிற அந்த ஆராய்ச்சி முயற்சியில அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிற பேஸ் பிளாட் தான் இந்த பிராங்கன்ஸ்டைன் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ்: நடக்கிறது நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு நம்பணும். நீங்க அப்படி நம்பினாதான் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீ அது நடக்க வேண்டிய விஷயத்துல அது வெளிப்படுத்தும். அதையும் மீறி நான் எல்லாம் கரெக்டா தான் நினைச்சேன், நல்லதா தான் நடக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்குள்ள என்ன தப்பு இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அப்படி நினைச்சதுதான் தப்பு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் செல்ஃபை இன்னுமே நீங்க பாசிட்டிவா மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்திலேயே ஸ்டக்காய் நின்றுட்டு இருக்காதீங்க. தட்டி நவுத்திட்டு நடந்தது நல்லா தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்புங்க. நம்பிக்கை தான் எல்லாம். பிராங்கன்ஸ்டைன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மித்திக்கல் ஸ்டோரி அண்ட் இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை வச்சு ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்கள்ல ரெஃபரன்ஸா நீங்க பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனா 1818ல மேரி ஷெல்லி அப்படிங்கிறவங்க எழுதின பிராங்கன்ஸ்டைன் அப்படின்னு நாவல்ல தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த நாவலை பேஸ் பண்ணி வர ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அந்த பிராங்கன்ஸ்டைன்ங்கிற கேரக்டர் வச்சு நிறைய படங்கள்ல ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் இதுதான் ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிராங்கன்ஸ்டைன் ஃபிலிம். அண்ட் அந்த நாவலுக்கு மாடர்ன் ப்ரொமீத்தியஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த படத்தோட ஜான்ரா பாத்தீங்கன்னா ஹாரர் சைஃபை த்ரில்லர்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைஃபை டிராமா தான். பேஸ் பிளாட்ல சொன்ன மாதிரி அந்த டெத்து சாகரத்துல இருந்து எப்படி ஒரு மனுஷனை மீண்டு கொண்டு வருது அப்படின்னு பிராங்கன்ஸ்டைன் எடுத்த அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப டீடைல்டா கதை நுணுக்கமா விஷுவலைஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. நீங்க ஒரு புக் ரீடரா இருந்தா அந்த படத்தோட ஸ்டோரி பேசிங், அந்த லோடு சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு வச்ச கனெக்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகா படத்துல ரசிச்சு பார்க்கும் வகையா இருக்கும். அண்ட் ட்ராமாட்டிக்கா அந்த கிரியேச்சருக்கும் சயின்டிஸ்ட் பிராங்கன்ஸ்டைனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு டிராமா ரொம்ப அழகா எழுதி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஆஸ்கர் வாங்க ஷேப் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற ஒரு படத்தோட டைரக்டர் தான். ஹெல்பாய் 2வும் பிளேட் 2வும் இவர் எடுத்த படங்கள்ல நான் பார்த்த படங்கள். அவர் படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலா சயின்டிபிக்கா ஒரு கிரியேச்சர் இருக்கு அப்படின்னு வந்துட்டாலே அதை ஹேண்டில் பண்றதுல இந்த டைரக்டர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் அந்த கிரியேச்சர், அதுக்கான பேக் ஸ்டோரி, அதுக்கான விஷுவல் டெல்லிங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஜேக்கப் எலோர்டி, அதாவது யூஃபோரியா வெப் சீரிஸ்ல கிசிங் புத் படத்துல இவரை நீங்க பாத்துருக்கலாம். ஆனா படம் பார்க்கும்போது இவர் தான் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர்ல அப்படின்னு ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தோட ஜான்ராவை நம்பி இது ஒரு ஹாரர் சைஃபையா அப்படின்னு த்ரில்லிங்கா நிறைய இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வரவங்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்காது. இது மோர் ஆஃப் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டிராமாட்டிக் மூவி தான். டிராமா தான் நிறைய இருக்கும் இந்த படத்துல. இன்னொன்னு, இந்த படத்துல ஸ்டோரி டெல்லிங், அதாவது அந்த கேரக்டர் டீடைல்டா காட்டுறேன்னு கொஞ்சம் டைமிங் டியூரேஷன் கொஞ்சம் நிறையவே எடுத்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சில விஷயங்கள்லாம் அன்சால்வ்டா, அது லாஜிக் மிஸ்டேக்கா இல்ல ஏதாவது இதுக்கப்புறம் புக்கு படிச்சாதான் நம்மளுக்கு புரியுமா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்றோமே அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி பெரிய நெகட்டிவ்ஸ்னு இந்த படத்துல எனக்கு எதுவும் தெரியல. ஒரு டீசென்டான வாட்ச் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். இதை தாண்டி ஆஸ்கர் ஐசக் யாருங்க இவர், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா பிராங்கன்ஸ்டைன் ஒருத்தர் இருந்தா இவரை மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஆக்டிங்கை இந்த பிராங்கன்ஸ்டைன் படத்துக்கு கொடுத்திருக்காரு. அந்த படத்தோட சோலே இவர் தான். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த கிரியேச்சருக்கு ஒர்க் பண்ண அந்த ஒரு மேக்கப் ஒர்க்கும் ஆர்ட் ஒர்க்கும் ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்கா, சயின்டிபிக்கா இப்படி ஒன்று இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆர்ட் ஒர்க்கும் மேக்கப் ஒர்க்கும் அந்த கிரியேச்சருக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா பிராங்கன்ஸ்டைனுக்கு எழுதின அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங், அவர் ஏன் இப்படி இருக்காரு, அவருக்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு எந்த அளவுக்கு பிராங்கன்ஸ்டைன்ங்கிற கேரக்டர் இந்த படத்துல டெவலப் ஆகுதோ அதே மாதிரி ரைட்டிங் இந்த கிரியேச்சருக்குமே போகுது. படத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் இவங்க 2 பேர் தான். அது வைஸ் வர்சாவா படத்துக்குள்ள மாறும். அது நீங்க படம் பார்க்கும்போது நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்கா இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற தாட் ப்ராசஸ் தான் இந்த படமே. மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்லணும்னா நான் பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு சீனா தான் நான் சொல்லணும். அதெல்லாம் சொன்னா ஸ்பாய்லரா ஆயிரும். ஸோ ஸ்பாய்லரே இல்லாம கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரிவ்யூல கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பிராங்கன்ஸ்டைன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தருவேன். பிராங்கன்ஸ்டைன் visually strong and content oriented film but lacks a solid depth. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.